ஹை கைஸ், த லைஃப் ஆஃப்டர் டெத். நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், எங்கே போவோம், நம்ம உடம்புக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். பட் இந்த கேள்விக்கெல்லாம் இதுதான் ஆன்சருன்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. பட் இதுக்கு சில தியரிஸ் சொல்கிறாங்க. அண்ட் உண்மையாலுமே செத்து பொழைச்சி வந்தவங்கலாம் நாங்கள் செத்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் போனோம், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷால் வி கோ? ரிலீஜியன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்க காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்கள் ஆன்மா வேறு ஒரு உலகத்துக்கு போகும். அங்கே நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா சொர்க்கத்துக்கும், நீங்கள் கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆன்மா நரகத்துக்கும் போகும். இதுதான் காமனான ஃபேக்டர் எல்லா ரிலீஜியனும் சொல்கிறது. பட் இது உண்மையான்னு கேட்டால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை. ஆனால் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா செத்து பொழைச்சி வந்தவங்க. டெத் அப்படின்றது எப்படி மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஹார்ட் பீட் எப்போ துடிக்கிறது நின்று போதோ அப்போ நீங்கள் செத்துட்டதா அர்த்தம். அண்ட் சிலரோட கேஸில் அவங்க ஹார்ட் பீட் நின்னதுக்கப்புறமும் சில மணி நேரம் கழித்து அவங்க ஹார்ட் பீட் திரும்ப துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அவங்க அந்த அந்த சில டைமில் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்றத அவங்க உயிரோடு வந்ததுக்கப்புறம் சொல்கிறத கேட்டு பல பேத்துக்கு அது பெரிய ஷாக்காகவே இருந்திருக்கு. அண்ட் அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்றதை கேட்போம். ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போதே அவர் இறந்து போயிடுறாரு. அண்ட் டாக்டர்ஸ்லாம் அவர் இறந்துட்டாருன்னே முடிவு பண்ணி இல்லாத இது க்ளோஸே பண்ணுறாங்க அவரை. அண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உயிர் வந்துடுது. அண்ட் உயிர் வந்துட்டு அவருக்கு பண்ண வேண்டிய அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஆவி என் உடம்புலேருந்து வெளியில் வந்தது நான் பார்த்தேன். அண்ட் நீங்கள் என்னென்னலாம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை நானே என் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் பேசுகிறத என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. அண்ட் என்னையே அறியாமல் என்னோடய ஆவி அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தது. அண்ட் 6வது ஃப்ளோர் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் ஏதோ அன்கான்ஷியஸில் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரை இவங்களை நம்ப வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் 6வது மாடியில் இந்த இடத்துல போயிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷூ தலைகீழ திருப்பி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர்ஸும் சரின்ட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாங்க. அவர் சொன்ன இடத்துல அதே மாதிரி ஒரு ஷூ அதே மாதிரி கவுந்து கிடக்கு. இது வெறும் ஒரு கோஇன்சிடென்ஸாக இது என்னன்னு தெரில. பட் இது ஒரு சம்பவம். அண்ட் இன்னொரு கேஸில் ஒரு மிலிட்ரி மேன், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடந்தோடனே அவர் இறந்து போயிடுறாருன்னே சொல்லிட்டாங்க. அண்ட் நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு உயிர் வந்துடுது. அண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன ஆச்சு, நீங்கள் செத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோடனே நான் கண்ணு முழிச்சு பார்த்தா வேறு ஒரு உலகத்தில் இருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அடிப்பட்ட வலிகள் எதுவும் இல்லை, அந்த காயம் கூட எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு பின்னாடி ஏதோ ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்குது. அண்ட் அது கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. அண்ட் திடீர்னு பார்த்தா சைட்லேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அண்ட் அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்க ஒரு உருவம் அங்கே இருந்தது. அந்த வெளிச்சத்தினால எனக்கு அந்த உருவத்தோட ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அங்கே ஒரு உருவம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அந்த உருவம் இப்படின்னு என்கிட்ட கையை நீட்டுச்சு. நான் அந்த கையை டச் பண்ணோடனே திடீர்னு இன்னொரு உலகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பாதை போய்கிட்டுருக்கு. அண்ட் அந்த பாதைக்கு இந்த சைடில் பிரம்மாண்டமான மரம். அந்த மாதிரி நான் மரத்தை பார்த்ததே இல்லை. அவ்வளோ உயரமாக அவ்வளோ பெருசாக இருந்தது. அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தா அவ்வளோ பூ, அந்த மாதிரி பூக்கள்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கலர்ஸில் விதவிதமாக பூவெலாம் இருந்தது. அண்ட் அந்த பாதையில் நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க அங்கே ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அண்ட் அந்த காடு அப்படியே மேகமூட்டங்களால் சூழப்பட்டு அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தது. அண்ட் டக்குன்னு பார்த்தா நான் இங்கே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் இதோட ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னென்னா, நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக பாஸ்ட்ல யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறக்குற அந்த டைமை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள அந்த தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள புதைச்சி வச்சுட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க. அன்னிலேருந்து ஒரு 6 நாள் கழித்து திடீர்னு உங்கள் வீட்டு கதவை யாரோ வந்து வேகமாக தட்டுறாங்க. ஒரு பதற்றத்துலேயே நீங்கள் போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்கும்போது 6 நாளைக்கு முன்னாடி செத்து போனவங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து, எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ட் இதே மாதிரி உண்மையிலேயே நடந்திருக்கு. 6 நாள் கழித்து செத்து போனவங்க ஒருத்தவங்க ஏஞ்சி வந்து அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நான் இந்த மாரி இறந்து போனதுக்கப்புறம் நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க புதைக்கிற வரைக்கும் நான் அங்க தான் இருந்தேன். நீங்க புதைச்சு முதைச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம், நான் வேற ஒரு உலகத்துக்கு போனேன். அங்க போனா இதுக்கு முன்னாடி நம்ம செத்துப்போன அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்க இருந்தாங்க. அவங்கலாம் ஒண்ணா என்ன சுத்தி நின்னாங்க. நின்னுட்டு என்கிட்ட வந்துட்டு, "உன்னோட வேலை இன்னும் அங்க முடியல. நீ முடிச்சதுக்கப்புறம் தான் இங்க வரணும். அதனால நீ அங்க போறது தான் கரெக்ட்" அப்படின்னு சொல்லி என்ன திரும்ப இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப வியர்டா இருந்தாலும், பட் இதெல்லாம் நடந்த உண்மைகள். The world is so mysterious, right? அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்போட இதில் ப்ராடக்ட்ஸோட ரேட் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.